கிரண் ரிஜிஜு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா மிகப்பெரிய தவறு. பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏமாத்திருக்காரு, பாராளுமன்றத்தை ஏமாத்திருக்கிறாரு ஒரு அமைச்சர். அவர் இன்றைக்கு தாக்கல் செய்யும் போது உள்ள மசோதாவுக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லாடலுக்கும் ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லை. ஆக அவையை ஏமாற்றி இருக்கிறார், ஜேபிசியை ஏமாற்றி இருக்கிறார். இன்னொரு விஷயம், இதே தமிழ்நாடு ஒரு காரணமாக காமிச்சு தான் இன்னைக்கு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வருங்கிற ஒரு பொய்யை சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய பொய் என்பது இல்ல அது அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவையில் சொன்னது. திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமமே, ஆமா, ஒரு கிராமம் முழுதும் 10,000 ஏக்கர் வக்குஃப் சொத்துன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியுடைய தலைவர், அதே கட்சியுடைய பிஜேபி ஜெகதாம்பிகா பால், முன்னால காங்கிரஸ் இருந்தவர், காங்கிரஸ் ரொம்ப பேர் RSS இருந்தவங்க உண்டு, இப்போ வந்தார். அப்போ வரும்பொழுது ஆட்சியர், வருவாய்த்துறை அனைத்து பேரும் உட்கார்ந்து இந்த விஷயம் சொல்லும்போது இல்லை, ஒரு சர்வே மட்டும்தான் இருக்கிறது என்று ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டத்துக்கு முன்னால தெளிவா சொன்னது. அந்த உண்மையையும் மறைக்கிறார். யார் மறைக்கிறார்? அமைச்சர் கிரண் ரிஜிஜு. கிரண் எப்படி ஒரு ஓபிசி பிரதமரை வைத்துக் கொண்டு RSS பல ஆட்டங்களை காமிக்கிறதோ, ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த ஒரு ஜனாதிபதி வைத்து எல்லாத்தையும் கையெழுத்து பெறுகிறதோ, அதே போன்று கிரண் ரிஜிஜுங்கிறவரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை, அவர் ஒரு பழங்குடி, எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி இன்றைக்கு RSS திருட விரும்புகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, RSS சார்ந்தவர்கள், பாஜக சார்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் பலர் வக்குஃப் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள்.